முக்கியமான விஷயம் பேசணும் நான் வந்தேன். ஏன் கலா, செல்வத்தை உனக்கு முன்ன பின்ன தெரியாது, அவ்வளவும் நாடகம் நினைக்கிறேன் இல்லையா? உண்மைதாங்க. கலா, உங்க அப்பாவுக்கு கூட அவனை முன்ன பின்ன தெரியாது. எனக்கு தெரியாது. நீ ஏன் என்ன பார்த்து பேச மாட்டேங்கிற? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏன்? இது என்ன கேள்வி? பெண் பார்த்துட்டு போனவரே திடீர்னு திரும்பி வந்து என்ன பார்த்து பேசணும்னா? நான் ஆத்திரக்காரனும் இல்லை, அத்துமீறி நடக்கிறவனும் இல்லை. என்னையும் மீறி எடுத்த ஆசையினால இங்க வந்துட்டேன். என்ன மன்னிச்சு. பரவாயில்லைங்க. எனக்கு நீ சொந்தமாக குறைக்கிறது நினைச்சேன். உனக்கு உங்க அப்பாவுக்கும் களங்கம் தேடு வகையில நடந்துகிட்ட அந்த கள்ள நோட்டுக்காரன் இன்னும் பிடிக்காம இருக்கிறோமேன்னு எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? இங்கேயே நின்னு பேசிக்கிட்டு இருந்தா உன் குறும்புக்கும் கேலிக்கும் இப்ப என்னால பதில் சொல்ல முடியாது. சந்தர்ப்பம் வரும்போது உனக்கு நான் இணைச்சவன் இல்லைங்கிறத நிரூபிக்கிறேன். நான் வரட்டும். நான் வரக்கல. உங்க அப்பா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்றியா? ஓ, சொல்லிடுறேனே. டாடா. டாடா. உயிர் போய் உயிர் வந்துச்சு. என்னங்க, இன்ஸ்பெக்டர் போயிட்டாரு, நீங்க வெளியில வரலாம். மிஸ்டர் கள்ள நோட்டு. கள்ள நோட்டா? இல்ல 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 இல்ல, நல்ல நோட்டு. நீ அப்படி கூப்பிடு. நீங்க எப்படி கூப்பிடுறது? என் பேர் உனக்கு தெரியாது? தெரிஞ்சா கலா. போதும் போதும். முதல்ல கலான்னு சொன்னீங்க, இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு, இப்போ பட்டாளமே வந்துடும்னு பயப்படுறியா? ஆமா, பதுங்கி பதுங்கி வாழ்றவங்களுக்கு எந்த நேரத்துல என்ன ஆபத்து வருமோன்னு நினைச்சா. நீதியின் நேர்மையின் துணை இருக்கும் போது நாம் எதுக்கு பயப்படும்? உண்மை ஒரு நாள் நிச்சயம் வெளிவரும். நாம் வாழ்வும் மலரும். வரட்டுமா? ஏண்டா சுடுதா? அப்பையார பரம்பரை சும்மா நான் பண்ண ஊதுறேன். குடுறா பாவா, கொடுத்துறேன்டா. நானா திங்க போறேன். என்னப்பா காகிதம் போட வந்தியா? ஆமா, இந்த உருண்டை பூராத்தையும் நீயே தின்னுட போறியா? இது மூணாவதா? ஐயோ, உடம்புக்கு ஆகாது. ஆமாப்பா, ஊரெல்லாம் கால்றா. கீழே போட்டுருப்பா, கீழே போட்டுரு. நீயே எடுத்துட்டு பாக்குறியா? உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டாண்டா. நானே கொடுத்துறேன். கொண்டாடா, காக்கா கடி கடிச்சு தர்றேன். உனக்கு இருக்கிற பச்சனை நாய் கடி கடிச்சு கொண்டாட கடிச்சு தர்றேன். வேணாடா, சொன்ன கேடுறா. கடிச்சு தர்றேன். இந்த போயிட போதுறாங்க. கொண்டாடா கொண்டாடா. இன்னும் கடிச்சு தர்றேன். Good. Go. என்ன சார் வேணும்? உங்க இஷ்டம்.
எச்சிலா Good. Thank you. Ice. யாரே நீங்க ஃபூல் ஏய் நம்ம நாச்சு ஊத்துடா ஆமா ஏய் யார் வைப்பா ஆமா. டேய், என்னடா கிளப்ல வந்து கலாட்டா பண்றீங்க? அப்பா இல்லையே ஒண்ணு இல்லையே ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் 25 ரூபாய் தின்னுருக்கானுங்க என்னடா சொல்றீங்க இப்ப? ஐயா அவரா சும்மா கொடுத்தாருங்க நாங்க ஒண்ணும் கேட்கல பணம் தெரியாது எங்களுக்கு உங்க தாத்தாவா? இல்ல அவர் தான் அவர் கொடுத்தாரா? கொடுத்தாரா உங்களுக்கு? என்னடா, யோசிச்சு பாருங்க. ஹோட்டல்ல வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு. விடாத, 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 விடாத. தங்கம், எனக்கு தெரியும் எந்த தாயும் தன் மகன் மேல சந்தேகப்பட மாட்டான். ஆற அமர யோசிச்சு முடிவுக்கு வரும்போதுதான் நான் சொல்ற உண்மைகள் புலப்படும். நீங்க சொல்ற ஒவ்வொன்றையும் கேட்டா என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஊர் பெரியவங்களும் என் மேனேஜரும் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் செல்வம் கள்ள நோட்டுல சம்பந்தப்பட்டிருக்கான்னு நான் முடிவுக்கு வந்தேன். அந்த தவறான வழியில இருந்து அவனை திருத்தவே முடியாதா? முடியும். செல்வம் வந்ததும் அவனை நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடான்னு சொல்லு. அதுக்கு பயப்பட்டா என்ன வந்து பாரு. வேண்டிய ஏற்பாடு நான் செய்ய. சரிண்ணா. அம்மா. செல்வா, ஓஹோ, எந்த நேரமும் உங்க மகனைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காப்ல. அம்மா, உங்க மகன் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. என்னங்க எழுதிருக்கா? இன்ஸ்பெக்டர் அவர்களே, என்னை பிடித்து விடலாம் என்று கனவு காணாதீர்கள். மீறி என்னை பிடிக்க முயற்சி செய்தால் உங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். எச்சரிக்கிறேன். இப்படிக்கு செல்வம். ஐயோ, செல்வமா இப்படி எழுதிருக்கா? சந்தேகம். ஏம்மா, உங்க மகன் எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாதுங்க.